தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வு வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கால்நடை உற்பத்தி மற்றும் கால்நடை அபிவிருத்தி பிரிவிற்கு உட்பட்ட பல ஊழியர் சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்க அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். தொழிற்சங்க பிரதிநிதிகளினால் முன்வைக்கப்பட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதுடன் இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளும் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த வருடம் அரசாங்க ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பள உயர்வு வழங்கப்படும். இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பு செய்யப்படுமானால் நாடு மீண்டும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என குறிப்பிட்டுள்ளார். தங்கள் உறவுகளை நினைவேந்தும் உரிமை மக்களுக்குண்டு, அதை சட்டத்தாலும் மறுக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஆகிய இருவரிடமும் தொடர்பு கொண்டு பேசிய போதே இதனை கூறியுள்ளார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டு சம்பூர் பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தமை தொடர்பில் மிகவும் சிக்கலான நிலை எழுந்திருந்ததை பலரும் விவாதித்திருந்தனர். இந்த கைது தொடர்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் சிக்கல் நிலைகள் தொடர்பிலும் ஜனாதிபதியிடம் தெளிவுபடுத்தியிருந்ததை அடுத்து அத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் டிரானலஸ் அவர்களுக்கு தொலைபேசி ஊடாக அழைத்து ஜனாதிபதி இது தொடர்பில் போலீசாருக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறும் துரித நடவடிக்கை எடுக்குமாறும் பணிப்புரை விடுத்துள்ளார். குறிப்பாக மே 18 வரையில் தமிழர் பகுதியில் இடம்பெறும் நிகழ்வுகளில் போலீசார் சுமூகமான ஒரு நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் உரிய தரப்புகளுக்கு வழிகாட்டல் விடுத்திருக்கின்றார் என்றும் இந்த உரையாடல்களின் போது ஜனாதிபதியால் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கிய பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாரகேன்பட்டி போலீசார் தெரிவித்தனர். நாரகேன்பட்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களே இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளனர். நாரகேன்பட்டி மாகவத்த பிரதேசத்தில் இருவரும் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போது மாவத்தையிலிருந்து எல்பிட்டிக்களை நோக்கி பயணித்த கார் ஒன்று அதிக வேகத்துடன் பயணிப்பதை அவதானித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எல்பிட்டிக்கள பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துள்ள நிலையில் அதில் பயணித்தவர்கள் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது அங்கு சென்ற 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் காரை வீதியிலிருந்து எடுக்குமாறு அவர்களிடம் கூறியதை அடுத்து போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான கல்வி பொது தராதர உயர்தர வகுப்புகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கமைய பாடசாலைகளில் குறித்த தினத்திலிருந்து கல்வி பொது தராதர உயர்தர வகுப்புகள் ஆரம்பமாக உள்ளன. இதற்கான சுற்று நிருபம் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அதனை பெற்றுக்கொள்ளாத பாடசாலை அதிபர்கள் மாகாண கல்வி பணிப்பாளர் அலுவலகத்தில் சுற்று நிருபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி தும்பரை 82ஆம் இலக்க தோட்ட பகுதியில் 2 தொழிலாளர்கள் தோட்ட உதவி முகாமையாளரால் அண்மையில் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரத்தினபுரி நகரில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மலையக சிவில் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் ரத்தினபுரி மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் நேற்று முற்பகல் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிரியர்கள், பொதுமக்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்தினபுரி மாவட்ட அமைப்பாளர் சுப்பையா ஆனந்தகுமார் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருந்தனர். இதனையடுத்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டதாக அங்கிருக்கும் தகவல்கள் கூறுகின்றன. சீரற்ற காலநிலை காரணமாக பதுளை எல்ல வெள்ளப்பாய வீதியை நேற்றிலிருந்து மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது.
மலிதகுள பிரதேசம் உட்பட பல பகுதிகளில் வீதி ஆபத்தான நிலையில் காணப்படுவதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கண்டியில் நேற்று மாலை பெய்த கடும் மழை காரணமாக கண்டி புகையிரத நிலையம் மற்றும் கண்டியின் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண குறைப்பு சதவீதம் எதிர்வரும் ஜூலை மாதம் அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கான முன்மொழிவுகள் கிடைத்தவுடன் மின் கட்டணத்தை குறைக்கும் நடவடிக்கை தொடங்கப்படும். இதேவேளை மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனைகளை சமர்ப்பிக்க வெள்ளிக்கிழமை இன்று வரை கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த முன்மொழிவுகள் ஆணைக்குழுவிடம் மே 1 வழங்கப்படவிருந்த நிலையில் மின்சார சபையின் கோரிக்கைக்கு அமைய பொது பயன்பாட்டு ஆணைக்குழு எதிர்வரும் 10 வரை கால அவகாசத்தை நீட்டித்துள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பான முன்மொழிவுகளை கடந்த 10 இலங்கை மின்சார சபை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவில்லை என அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கீழ்த்தரமான அரசியல் நோக்கங்களுக்காகவே ஒரு தரப்பினர் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதாக குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். பாராளுமன்றம் கலைக்கப்படுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானவை. நாட்டில் சிறந்த சூழல் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் உரிய நேரத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு மக்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி பொதுளை, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதிகளுக்கு இவ்வாறு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மண் சரிவு எச்சரிக்கையானது நேற்று வியாழக்கிழமை மாலை 4 மணி முதல் இன்று வெள்ளிக்கிழமை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போதே நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருட்களுடன் 10 பெண்கள் உட்பட 709 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 19 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள 5 பேரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நடப்பு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அடாவடித்தனமாக நடந்து கொண்ட சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவே இவ்வாறு அடாவடித்தனமாக நடந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரசன்ன ரணவீரவின் மனைவி உள்ளிட்ட சிலர் வெளிநாட்டு விஜயம் மேற்கொள்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றிருந்த நிலையில் பிரசன்ன ரணவீர தனது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் வருகை தந்துள்ளார். இதன்போது அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பாக்கியுடன் வருகை தந்ததால் விமான நிலையத்துக்குள் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவுக்கு இடையில் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது ராஜாங்க அமைச்சர் பயணிகளின் பொருட்களை சுமந்து செல்லும் தாங்கியை தாக்கியதுடன் பல பாதுகாப்பு அதிகாரிகளையும் அச்சுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காப்போத்து சாதாரண தர பரீட்சை முடிந்து கடந்த 15 முதல் நாவலப்பட்டியில் இருந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட 2 மாணவிகளும் கடுவலையில் உள்ள அவர்களது உறவினர்கள் வீட்டில் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமிகள் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கொழும்புக்கு பயணித்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் இருவரும் கடந்த 15 இரவு கடுவலையில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியுள்ளனர். இதன்போது அவர்கள் தொடர்பான தகவல் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. முன்னதாக கினிகத்தேனவில் உள்ள பரீட்சை நிலையத்தில் நடைபெற்ற காப்போது சாதாரண தர பரீட்சை முடிந்து இந்த சிறுமிகள் வீடு திரும்பவில்லை. இதனையடுத்து அம்பகமுவ தேசிய பாடசாலையில் பரீட்சை நிலையத்துக்கு சென்ற 2 சிறுமிகளின் பாதுகாவலர்களால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. கம்பளை பிரதேசத்தில் வீட்டின் மேல் மாடிக்கு துணிகளை எடுப்பதற்காக சென்றிருந்த இளம் தாயொருவர் வழுக்கி விழுந்து உயிரிழந்துள்ளார்.
கம்பளை நாரங்கவிட்ட பகுதியைச் சேர்ந்த 35 வயதான இரு பிள்ளைகளின் தாயே நேற்று உயிரிழந்துள்ளார். பெண்ணின் கணவன் வேலைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் மதியம் மழை பெய்த போது மேல் மாடியில் காயப்போட்டிருந்த துணிகளை எடுப்பதற்காக தாய் சென்ற போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. பரீட்சை எழுத சென்றிருந்த மகன் வீடு திரும்பிய வேளை தாயை தேடிய போது தாய் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து தந்தைக்கும் அயலவர்களுக்கும் தெரியப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்புகளில் ஏற்பட்டுள்ள பருவ காலநிலை மாற்றங்களால் எதிர்வரும் நாட்களில் மழையுடன் கூடிய வானிலையே நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மேல் சபரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறையிலும் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு முன் அவதானமாக செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை, தற்காலிக பலத்த காற்று, மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.